வணக்கம் ஜெகன். ஆப்ரேஷன் சிந்து த அன்டோல்ட் ஸ்டோரி ஆங்கில புத்தகம் இப்போது சேல்க்கு அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் இதை வாங்குறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா மிக முக்கியமான வரலாற்று ஆவணம் இது. ஒரு நான் ஃபிக்ஷன் நரேட்டிவில் எழுதின புக். திரையில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா இந்த புக்கை நீங்கள் ஈஸியாக ஆர்டர் பண்ண முடியும். இன்றைக்கி நம்ம ஒரு மிக முக்கியமான டாபிக் உள்ள போக போகிறோம். டெலகிராம் அப்படின்ற ஆங்கில ஊடகம் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னல் டாப்பிக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூகேவுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அவங்க கீழே இந்த ரொட்டீன் சைபர் ஆடிட்ஸை பண்ணுவாங்க. ரொட்டீன் சைபர் வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் அப்படின்ற பேரில், சைபர் அப்படின்னாலே இணையம் மூலயமா தொடர்பு இருக்கக்கூடிய ஸ்டாண்டலோன்னு இருக்கக்கூடியது. சைபரில் த்ரெட்டு பெருசாக இருக்காது. இந்த மாதிரி இடத்துல மேல்வேர்ஸ் ஏதாவது இருக்கா, இல்லை ஏதாவது டேட்டா லீக்காக இருக்கா அப்படின்னு ஆய்வு பண்ணும்பொழுது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி வந்து காத்துட்டு இருந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, K3 ஸ்கவுட் ஃப்ளீட் அப்படின்றத இவங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 12 மில்லியன் யூரோ அளவுக்கான ஒரு மதிப்புள்ளது. மார்ச் 2026 இவங்களுடைய ராயல் பிரிட்டிஷ் நேவியோடைய பீஹைவ் ப்ரோக்ராமில் ஒரு மிக முக்கியமான மாடர்னைசேஷன் ப்ரோக்ராம். இந்த இதற்கு பயன்படுத்தப்பட்ட கேமராஸ் இவங்க எங்கேருந்து வாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சைனாவிலேருந்து வாங்கினாங்க. இந்த K3 சர்விலன் ட்ரோன்ஸ், ஸ்கவுட் சர்விலன் ட்ரோன்ஸ் மிக முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் இது. அந்த K3 சர்விலன் ட்ரோன்ஸில் பயன்படுத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டனுடைய எலைட் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ். இந்த ட்ரோன் எடுத்து ஆய்வு பண்ணும் பொழுது அந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் இங்கேருந்து யூகேலேருந்து சைனாவுக்கு சிக்னல்ஸ் அனுப்பிச்சிட்டு இருக்குன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வந்து இப்போ வெளியில் வருது. ஸோ யூகேவோடைய K3 ஸ்கவுட் ட்ரோன்ஸில் பயன்படுத்தப்பட்ட சைனீஸ் கேமராக்கள் இவங்களுக்கே தெரியாமல் தகவல்களை இங்கேருந்து சைனாவில் இருக்கக்கூடிய சர்வருக்கு அனுப்பிச்சிருக்கு அப்படின்றது தான். இதை வந்து ஹார்ட் பீட் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹார்ட் பீட் கம்யூனிகேஷன் அப்படின்றது இது ஒரு யூகேவுடைய கடற்படை கண்காணிப்பு உளவுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய ட்ரோனில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய கேமராக்கள். சிம்பிளாக சொல்லணும்னா அந்த ட்ரோனுடைய கண்கள். அந்த டேட்டா இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா நிறைய பேர் என்ன கிளப்பி விட்டாங்கன்னா, இல்லை இது வந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க அமைச்சிருச்சுன்னு கிடையாது. இது ஒரு ஹார்ட் பீட் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடைய லொக்கேஷன் அந்த ட்ரோன் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா, இது எவ்வளோ பெரிய ஒரு டேட்டா லீக் அப்படின்றத பாருங்க. ஒரு நாட்டோடைய இராணுவம் பயன்படுத்தக்கூடிய அதிமுக்கியமாக, அதுவும் வேவுக்கு பயன்படுத்தக்கூடிய ட்ரோன் எப்போ எந்த இடத்துல இருக்குன்ற டேட்டா அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, சைனாக்கு தெரிஞ்சதுன்னா, இதை விட ஒரு வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் இருக்கவே முடியாது. ஏன்னா யூகே நேட்டோவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு, 5ISன்னு சொல்லக்கூடிய அந்த அலையன்ஸில் அமெரிக்காவோட கூட்டாக இருக்கக்கூடிய நாடு. யூகேக்கும் அமெரிக்காவுக்கும் இராணுவ தளவாடங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70-80% ஒரே பிளாட்ஃபார்மில் ஒரே மாதிரியான பயன்பாடு, ஒரே மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். அமெரிக்காவுடைய பாதுகாப்புக்கும் இது மிகப்பெரிய டேஞ்சர் அப்படின்றத பார்க்கலாம். இது ஸ்பெஷல் போட் சர்வீசஸோடைய ஹெட் குவார்ட்டர், SBS சொல்லக்கூடிய ஸ்பெஷல் போட் சர்வீசஸோடைய ஹெட் குவார்ட்டர் டார்சேல இருக்குது. அந்த இடத்துல இந்த ஆய்வை பண்ணும்பொழுது தான் இதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் ஒரு ஹைலி செக்யூர்டு மிலிட்ரி ஜோன் அது. நீங்கள் சாதாரணமான ஆட்கள்லாம் உள்ளவே போக முடியாது. அந்த இடத்துல தான் இதை பண்ணுறாங்க. இப்போ இந்த K3 ஸ்கவுட் அப்படின்றது ஒரு 28 அடி நீளமுள்ள ஒரு மிகப்பெரிய ட்ரோன். இதை வந்து அன்க்ரூட் சர்ஃபேஸ் வெசல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கடலில் ஆள் இல்லாமல் போய், இப்போ சமீபத்தில் ஒரு நீர்மூழ்கி கப்பலாக அமெரிக்காவுடைய கடற்படை முதல் முறையாக USVயை பயன்படுத்தி அதை தாக்கி அழிச்சதும் அந்த ட்ரமாட்டிக் விஷுவல்ஸ் பற்றி நம்ம ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருந்தோம். அந்த வகையை சேர்ந்த ஒரு ட்ரோன் இது. இதை வந்து யார் தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரிட்டனுடைய டிஃபென்ஸ் கான்ட்ராக்டர் கிராக்கன் டெக்னாலஜி குரூப் அப்படின்றவங்க. சர்விலன்ஸ், எலக்ட்ரானிக் வார்ஃபேர், ரெக்கனசன்ஸ், இது மூணுத்துக்கும் பயன்படக்கூடியது. உளவு பார்க்க, வேவு பார்க்கறதுக்கும் மற்றும் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் பண்ணுறதுக்கும் இது பயன்படுத்தக்கூடியது. ரொம்ப தூரம் கடலில் போகக்கூடிய வல்லமை படைத்த ஒரு ட்ரோன். இந்த கிராக்கன் நிறுவனம் ஒரு தேர்ட் பார்ட்டி சப்ளையருக்கு இந்த கான்ட்ராக்டை கொடுக்குறாங்க. இந்த ட்ரோனில் பொறுத்ததுக்கு எங்களுக்கு கேமராஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு தேர்ட் பார்ட்டி சப்ளையருக்கு கொடுக்குறாங்க. அந்த தேர்ட் பார்ட்டி சப்ளையர் இவங்களுக்கு டிக்ளரும் பண்ணுறாரு, இந்த செக்யூரிட்டி அப்படின்றது, இந்த கேமரா வந்து இந்த மாதிரி வேவு பார்க்கறது, இந்த மாதிரி இப்போ மேல்வேர்ஸ்லாம் இதில் எதுவுமே கிடையாது, நீங்கள் சேஃபாக யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. அதன் பிறகு அந்த சப்ளை வந்து நடக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த தேர்ட் பார்ட்டி நிறுவனம் சைனா கிட்டேருந்து இந்த கேமராவை வாங்கி கொடுக்குறாங்க. இது ஒரு மேஜர் ஃபெயிலியர்.
செக் த ஆரிஜின் ஆஃப் காம்பனன்ட்ஸ் அண்ட் யூ ஹேவ் லாஸ் கான்ஃபிடன்ஸ் இந்த பிளாட்ஃபார்ம். இந்த ட்ரோன் இனி எதில் இப்போ ஒரே ஒரு கேமராவில் இவ்வளோ விஷயங்கள் லீக் ஆகுது அப்படின்னா இது நாங்கள் எப்படி பயன்படுத்த முடியும், இந்த ஆயுதம் மேலே எங்களுக்கு இருந்த நம்பிக்கையே போச்சு அப்படின்னு சொல்றக்கூடிய அளவுக்கு வரும். இப்போ பிகர் ஸ்டோரி உள்ள வருது. இந்த பிகர் ஸ்டோரி என்னன்னா, இதுக்கும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்க்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன். யூகேல பயன்படுத்தப்பட்ட ட்ரோன்ல சைனா காம்பனன்ட் இருக்கிறதுக்கும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த K3 ட்ரோன்ஸை தான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல டிப்ளாய் பண்றதுக்கு இவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. பிரிட்டன் பேசிக்கிட்டு இருந்தாங்க அமெரிக்கா கிட்ட. இந்த ட்ரோன்ஸுக்கும் தான் கொண்டு போய் அவங்க டிப்ளாய் பண்ணணும், வேவ் பார்க்கறதுக்கெல்லாம். அதுக்கான ட்ரையல் தான் இப்போ அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யூகேவோடைய ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன் பேக்கேஜில் மிக முக்கியமான உளவாளியாக இருக்கிறது இந்த K3 ஸ்கவுட் யூஎஸ்விஸ் தான். இப்போ அவங்க பிரிட்டன் வந்து கல்ஃப் பிளான் அவங்களோட ப்ரிப்பரேஷன் இப்போ போயிட்டு இருக்கு. போகும்போது இந்த ட்ரோனை பயன்படுத்தி தான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல அவங்க வேவ் பார்க்கறதுக்கான ஒத்திகை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அதை வேவ் பார்க்கும் பொழுது என்ன டேட்டா போகுது, இந்த ஹார்ட் பீட் கம்யூனிகேஷன் முறைப்படி அதோட லொக்கேஷன் மற்றும் அது ஆனா இருக்கா ஆஃபா இருக்கா. அப்போ இந்த ட்ரோன் நாளைக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் போய் பறக்க அதுக்கு மேலே பறக்குது அப்படின்ற போது சைனாவுக்கு கிளியராக இந்த ட்ரோன்ஸ் எங்கே இருக்கு அப்படின்றது தெரியும். இது வந்து இது வரைக்குமே அவங்க பண்ண ஆய்வு. இப்போ வீடியோஸ் தெரியுதா இல்லை வந்து ஃபுட்டேஜஸ் இருக்கா அப்படின்றது நமக்கு ஒன்றும் தெரியல. அப்போ அந்த தகவலில் தன்னுடைய நட்பு நாடான ஈரான்கிட்ட சொன்னாங்கன்னா அவங்க ஈஸியாக அதை சுட்டு வீழ்த்த முடியும், இல்லை அந்த நேரத்தில் வந்து ஆப்ரேஷனை டைவர்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான இது. இப்போ ஒரு வேர்ல்டோடைய மிக முக்கியமான சென்சிட்டிவான சோக் பாயிண்ட்ல இந்த ஆயுதத்தை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு சைபர் ஆடிட்ல இது வந்து வெளியில தெரிய வருது. இப்போ யூஎஸ் ஈரானோடைய 9 நாள் எஸ்கலேஷன் பிரீஃபிங்ல எடுத்தீங்க அப்படின்னா அமெரிக்கா, யூகே மற்றும் அதோடைய கூட்டாளி நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த இடத்த கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்ற செய்தியை சொல்லியிருந்தாங்க. பட் இவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஒரு டேமேஜ் கண்ட்ரோலுக்கு வராங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஸ்டேட்மெண்ட்டை படிங்க. ரொட்டீன் சைபர் வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் ஐடென்டிஃபைட் அண்ட் இஷ்யூ அஃபெக்டிங் எ Kraken unmanned surface vessel subsystem used by the Royal Navy. A thorough investigation found no evidence of MOD data or system being accessed, compromised or transmitted externally. இந்த மாதிரி ஒரு ஆய்வு நடந்துச்சு. அந்த ஆய்வில் எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸோட டேட்டாவோ இல்லை சிஸ்டத்தையோ யாராவது ஆக்சஸ் பண்ணாங்க, காம்ப்ரமைஸ் பண்ணாங்க, இல்லை டிரான்ஸ்மிஷன் பண்ணாங்கன்றது. இது என்ன சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா, திருடிட்டு போயிட்டாங்க, ஆனால் எங்கள் வீட்டை திருடல, அவங்க வந்து ஒரு மூலையில் போயிட்டு திருடிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி பட்டும் படாத மாதிரி தான் இருக்குது. அது தவிர அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அஷூரன்ஸ் அண்ட் டெஸ்டிங் ப்ராசஸ் டிசைன் டு ஐடென்டிஃபை அண்ட் அட்ரஸ் பொட்டன்ஷியல் வல்னரபிலிட்டிஸ் early and we continue to undertake routine security activity across our systems and equipments. ஸோ எங்ககிட்ட தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. தெளிவாக சொல்லிட்டு போக வேண்டியதுன்னா, இங்கேருந்து எந்த டேட்டாவும் சைனாவுக்கு போகலன்னு சொல்கிறதுக்கு பதிலாக மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸோட டேட்டாவோ இல்லை முக்கியமான தாஸ்வேஜுகளோ போல ட்ரோனுக்கும் எம்ஓடியோட டேட்டாவுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் லெவலில் ட்ரோன் அப்படின்றது ஒரு சிறு பகுதி தான். ஸோ இதுலேருந்தே தெரியுது இது வந்து ரொம்ப இவங்க இந்த அவமானத்தை டிஸ்கவுண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ கிராக்கன் என்ன சொல்கிறாங்கன்னா, இது தயாரித்த நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா, யூஎஸ் நேஷனல் டிஃபென்ஸ் ஆத்தரைஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய NDAA. ஏன் இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஆப்புன்றதை இங்கே தான் இங்கே பாயிண்டை புரிஞ்சுக்கங்க. யூகே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நிறுவனம் டிஃபென்ஸ் நிறுவனம் அமெரிக்காவோடைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கக்கூடிய NDAOடைய ரெக்குவயர்மெண்ட்டை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றதும், சில காம்பனன்ட்ஸை நாங்கள் யூகேலேருந்து வெளியில் வாங்கியிருக்கோம் அப்படின்றதும். ஸோ அது கேமராவா தெரியல, சில காம்பனன்ட்ஸ்னால் எத்தனை காம்பனன்ட்ஸ் தெரியல, எண்ணிக்கை எது தெரியல. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது நீங்கள் ஒரு ஹோட்டலில் சமீபங்களில் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் இந்த நட்சத்திர விடுதிகள்லாம் இருக்க ஹோட்டல்லாம் கெட்டுப்போன இறைச்சிலாம் யூஸ் பண்ணது. இது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, FSI லைசன்ஸ் எங்ககிட்ட இருக்குது, அதுபடி தான் நாங்கள் நடந்துக்கிறோம், ஸோ எங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக இவங்களுமே தட்டி கழிக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த ஒரு கனடாவுடைய கேமரா மேனுஃபேக்சரர் இங்கே உள்ளே வராங்க. அவங்க ஒருவேளை கனடாவில் பண்ணாங்களா, இல்லை கனடாவில் பண்ணக்கூடிய இந்த கேமராவுக்கு ஒருவேளை யூகேலேருந்து இவங்க இப்போ ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கினாங்களா அப்படின்றதும் தெரியல. மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராமை உண்டு பண்ணியிருக்குது இவங்களுடைய பார்ட்டி. இப்போ யூகேல பார்த்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ்ஸ் அவங்க ஒரு கேபினெட் வச்சுருப்பாங்க, எதிர்கட்சியும் ஒரு கேபினெட் வச்சு ஷேடோ கேபினெட்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த ஷேடோ கேபினெட்டில் ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சரையும் வைப்பாங்க. ஸோ கன்சர்வேட்டிவோட ஷேடோ செக்யூரிட்டி மினிஸ்டர் இருக்கக்கூடிய ஆலிசா கேர்ன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா,
If we cannot say with confidence what is inside our own military equipment, we cannot say it is us that we are a sovereign. சரியான வார்த்தை. நம்மளுடைய இராணுவ தளவாடங்களுக்குள்ள நம்மளாலே கான்ஃபிடென்ஸா நம்ம பொருட்கள் இல்லைன்னு சொல்ல முடியலன்னா நம்மளதே கிடையாது, அப்போ நமக்கு வந்து இறையாண்மையும் கிடையாது அப்படின்றாங்க. அதே மாதிரி சைனாலேருந்து வந்திருக்கக்கூடிய கேமரா பார்ட்ஸை யூகேல இருக்கக்கூடிய அநேக இராணுவத்தினர் பயன்படுத்துகிறாங்க, அவங்களுடைய எக்யூப்மெண்ட்ல இருந்து அவங்களுடைய ஆப்ரேஷன்ஸ்லேருந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்றதும், உடனடியாக பிரிட்டன் பயன்படுத்தக்கூடிய அனைத்து இராணுவ தளவாடங்களையும் ஆடிட் பண்ணணும், இது ரேண்டம் ஆடிட்டாக இருக்க முடியாது அப்படின்றத அவங்க வைக்கிறாங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 2026 யூகே சைனா செக்யூரிட்டி ஸ்டோரிஸ் வருது. அதில் ஒரு முக்கியமானது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஸ்லீப்பர் செல் அப்படின்றது. ஸ்லீப்பர் செல் நம்ம அரசியல்வாதிகள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. ஸோ ஸ்லீப்பர் செல் அப்படின்றது எதிரியோட முகாமில் சைலண்டாக அப்படியே ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க, தேவைப்படும் போது வெளியில் வருவாங்கன்றது தான். ஆனால் இங்கே அவங்க சொல்றது டிஜிட்டல் ஸ்லீப்பர் செல்ஸ். ஒரு எலக்ட்ரானிக் உபகரணத்திலையும் குறிப்பாக பாதுகாப்பு தளவாடங்களில் சைனா எதையோ ஒன்று பிளான் பண்ணி ஒரு ஸ்லீப்பர் செல்லை வச்சிருக்கிறாங்க. தேவைப்படும் போது அதை ஆக்டிவேட் பண்ணுவாங்க. தேவைப்படும் போது அது எப்படி ஆக்டிவேட் ஆகும் என்னன்றது நம்ம சொல்லவே முடியாது. இப்போ இந்த ட்ரோன்ஸ் K3 ஸ்கவுட் ட்ரோன்ஸை ஒருவேளை இப்போ நாளைக்கு வந்து தாக்குதலுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னு வைங்களேன், அது நாளைக்கு ஒரு அமெரிக்க கப்பலை போய் தாக்கிடுச்சு அப்படின்னா அமெரிக்கா வந்து சந்திசிக்கக்கூடிய அளவுக்கு அவமானமாக போயிடும். இது எப்படி இது பண்ணுறாங்கன்றது தெரியல. Rapid 7 ரெட் மென்ஷன் கேம்பெயினில் இதை பற்றி ரொம்ப தெளிவாகவே குறிப்பிட்டிருக்காங்க. சைனா லிங்க் பண்ணப்பட்ட குரூப்ஸ் நிறையா பேர் யூகேவோடைய பிரதம மந்திரி வரைக்கும் அவர் பயன்படுத்தக்கூடிய மொபைல் ஃபோனை கண்காணிக்கிறாங்க அப்படின்றதும், இதை பற்றி யூகேக்கு வந்து க்ளூவே இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. இப்போ ஓகே, ஏன் இவ்வளோ முக்கியம்? இந்தியாவில் தயாரிக்கப்படக்கூடிய ட்ரோன்ஸ் இதில் ஒரு 50 to 70% நம்ம காம்பனன்ட்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா அதை நம்ம சைனாவில் தான் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். குறிப்பாக கேமராக்கள். ஒரு ட்ரோன் நீங்கள் எடுத்தீங்கன்னா 4-5 வருஷமாக அதை பிரிக்கலாம். ஒன்று அதோடைய ஃப்ரேம், அதை நம்ம இங்கே தான் தயாரிச்சுட்டு இருக்கோம். ரெண்டாவது அதோடைய பேட்டரி. சில பேர் பேட்டரியை இம்போர்ட் பண்ணுறாங்க, இல்லை அதுக்கான செல் காம்பனண்ட்டை இம்போர்ட் பண்ணி பேட்டரி இங்கே அசம்பிள் பண்ணுறாங்க. மூணாவது அதில் இருக்கக்கூடிய மோட்டர்ஸ். இது 99% சைனாலேருந்து தான் வருது. சமீபத்தில் தான் ஒரு மும்பை நிறுவனம் இதை தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நாலாவது மிக மிக முக்கியமானது அதோடைய கண்ணாக இருக்கக்கூடிய கேமராஸ்ன்னு எடுத்திங்கனாலே அது இப்போ சைனாலேருந்து தான் வந்துகிட்டு இருக்கு. இந்தியா இப்போதான் நம்ம ராணுவ மாடர்னைசேஷன் குறிப்பாக ட்ரோன்ஸ் நம்ம அதிகமாக நம்ம உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வந்திருக்காங்க. இந்த இடத்துல இந்தியா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றத பார்க்குறோம். இப்போ ருசி CSIS போன்ற அமைப்புகள் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, சைனா இல்லாமல் சைனாவுடைய அந்த ஃபிசிக்கல் சப்ளை செயின் இந்த அளவுக்கு டாமினேட்டடாக இருக்குது அப்படின்னா ட்ரோன்ஸ், சென்சர்ஸ், ஃப்ளைட் கண்ட்ரோல், மோட்டர்ஸ், பெர்மனன்ட் மேக்னெட், மெச்சூர் நோட் செமிகண்டக்டர், ஆப்டிக்கல் மற்றும் கேமரா காம்பனன்ட்ஸ், இது எல்லாமே சைனால தான் வந்துகிட்டு இருக்கு அப்படின்றதும், ருசியோடைய நவம்பர் 25 ஒரு ஆய்வறிக்கை இருக்கு. இதை டீட்டெயில் பார்க்கணுன்றா மறக்காம படிங்க. அதை ட்ரோன்ஸ் டீகப்ளிங் சப்ளை செயின்ஸ் ஃப்ரம் சைனா அப்படின்ற அந்த அதில் அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சைனீஸ் ஒரிஜின் பார்ட்ஸ் இல்லாத ட்ரோனே கிடையாது. வெஸ்டர்ன் மிலிட்டரி சிஸ்டத்தோடைய நாட்டோடைய அநேகமான ஆயுதங்கள் குறிப்பாக ட்ரோன்களில் சீனாவுடைய காம்பனன்ட்ஸ் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ருசியோட ஒரு கமெண்ட்ரி, ட்ரோன்ஸ் வின்ஸ் பேட்டில், காம்பனன்ட்ஸ் வின் வார். ட்ரோன் வந்து யுத்த களத்தில் வந்து ஜெயிச்சிரும், ஆனால் அதில் பயன்படுத்தக்கூடிய காம்பனன்ட்ஸ் தான், உபகரணங்கள் தான் போரை ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யுத்தத்தை ஜெயிக்கிறதுக்கும் போரை ஜெயிக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. இதில் ஒரு முக்கியமான டிஃபென்ஸ் அனலிஸ்ட் ஸ்டைஸ் பெட்டிஜான் என்ன சொல்றாருன்னா, நல்லா கவனிங்க இந்த வார்த்தையை, we are really behind. Every single drone here is inferior in quality and costs more than the DJI drones. We don't have the industrial base that can produce right now. நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். நம்ம நாட்டில் தயாரிக்கக்கூடிய ட்ரோனுக்கு அந்த குவாலிட்டியே கிடையாது. இது அதிகமான வேலையில தான் நம்மளால உற்பத்தி பண்ண முடியுது. DJIன்னு சொல்லக்கூடிய ரொம்ப ஃபேமஸ் சைனீஸ் ட்ரோனோட நம்ம கம்பீட்டே பண்ண முடியல அப்படின்றது தான். ஸோ இப்போ DJI ட்ரோன்ஸை அமெரிக்காவில் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத நிறைய கண்டிஷன்ஸ் வந்து அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் இதே DJI ட்ரோன்ஸை ரஷ்யா, யுக்ரைன் பார்த்தீங்க அப்படின்னா, குறிப்பாக உக்ரைன் அதோடைய சாஃப்ட்வேரில் சில மாடிஃபிகேஷன்ஸை கொண்டு வந்து அதை ஒரு மிலிட்ரி ட்ரோனாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ட்ரோன் தயாரிப்பு நம்ம புலங்காகிதம் அடையும் போது அதில் இருக்கக்கூடிய அனைத்து உபகரணங்கள், குறிப்பாக CCTV கேமராவில் ஆரம்பித்து ட்ரோன் கேமரா வரைக்கும் இந்தியாவில் இந்த தயாரிப்பை முன்னெடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். யாரெல்லாம் இதை பிரேக் பண்ணி கம்ப்ளீட்டாக இண்டிஜினைஸ் பண்ணுறாங்களோ
அந்த நிறுவனங்கள் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை வந்து பெறும். ஏன்னா இப்போ சைனாக்கு ஆல்டர்னேட் சப்ளையர் வேணும், இவ்வளோ வால்யூம் வேணும்னா இந்தியா கிட்ட தான் வந்தாகணும். அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்மளுடைய பெரிய நிறுவனங்கள் எல்லாருமே இந்த காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங், குறிப்பாக ட்ரோன் கேமரா மேனுஃபேக்சரிங்கில் இன்னும் யாருமே பெரிய அளவுக்கு வரல. வருத்தத்தக்க, அதே சமயம் ஒரு அபாயகரமான விஷயமாகவும் இதை நம்ம பார்க்கணும். இன்னொரு டீட்டெயில் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.